தர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனிய உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு ஒரு சிறிய கதை பற்றி கூறப்போகிறேன். அந்த கதையின் தலைப்பு குறை கூறுபவர்கள் இறுதியாக என்ன ஆவார்கள் என்று இன்று பார்க்கலாம். ஓ, கதை கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா தினசரி அன்னதானம் செய்வதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருமுறை அன்னதானம் செய்வதற்காக சமையல் அறையிலிருந்து உணவுகள் அன்னதான கூடத்திற்கு எடுத்து வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பாயாச பானையில் மட்டும் மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு தனது இரையான பாம்பை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தது. அப்பொழுது பாம்பு தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு துளி விஷம் கீழே விட்டது. அப்பொழுது அந்த பாயாச பானையில் அந்த விஷம் விழுந்தது. இதை யாரும் கவனிக்கவில்லை. அது அன்னதான கூடத்திற்கும் எடுத்து வந்தார்கள். அதை பரிமாறினார்கள். அந்த பாயாசத்தை குடித்த நூற்றுக்கணக்கான நபர்கள் இறந்தனர். அப்பொழுது சித்திரகுப்தன் யமதர்மனிடம் கேட்டார், இப்பொழுது இந்த பாவத்தை யார் மீது போடுவது என்று. அரசன் மீதா, பாம்பு மீதா, கழுகு மீதா என்று கேட்டபோது யமதர்மன் சொன்னார், ராஜா மேல் போட முடியாது. ஏனென்றால் இந்த விஷம் அந்த பாயாச பானையில் விழுந்தது என்று அவருக்கு தெரியாது. கழுகு மேல் போட முடியாது, அது தன் இரையைத்தான் எடுத்து போனது, அதனால் அது மேலேயும் போட முடியாது. பாம்பு மீதும் போட முடியாது, தன்னை காத்துக்கொள்ளத்தான் அது விஷத்தை வெளியிட்டது, அதனால் அது மேலும் போட முடியாது. நான் சொல்கிறேன், அதுவரையும் நீ பொறுத்திரு என்று சொன்னார். இது அந்த அன்னதான விஷயம் சில நாட்கள் தள்ளி போனது. ராஜாவுக்கு ஒரே மனக்கவலை. அன்னதானத்தை தொடங்கவில்லையே என்று, தொடங்க முடியாமல் போய்விட்டதே என்ற மனக்கவலை. உடனே அடுத்த நாளே இதை தொடங்கி விட வேண்டும் என்று தொடங்கினார். ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் இங்கே வந்தால் அனைவரும் இறந்துதான் போவார்கள் என்று எண்ணி அன்னதானத்துக்கு வரவில்லை. ஒரு நாள் வெளியூரில் இருந்து அன்னதானத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அன்னதான கூடம் எங்கே உள்ளது என்று தெரியாமல் ஊர் எல்லையில் உள்ள அரச மரத்து அடியில் அமர்ந்திருந்த இருவரிடம் கேட்டனர். இங்கே அன்னதானம் போடுகிறார்களாம், அது எந்த இடம், அது எங்கே உள்ளது என்று கேட்டனர். அப்பொழுது அந்த இருவரும் சிரித்து கொண்டே சொன்னார், அருகில் தான் உள்ளது. அங்கே போனவர்கள் அனைவரும் இதுவரைக்கும் திரும்பவில்லை, அனைவரும் இறந்துதான் வந்தார்கள் என்று கூறி, உனக்கு இறக்க விருப்பம் இருந்தால் நீ அங்கே செல், இல்லை என்றால் நீ வந்த பாதையை பார்த்து செல் என்று உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அனைவரும் மன கஷ்டத்தோடு திரும்பி சென்றனர். அப்பொழுது யமதர்மன் சித்திரகுப்தனை அழைத்து சொன்னார், இந்த பாவ கணக்கை இந்த அரச மரத்து அடியில் அமர்ந்த இந்த இருவரின் மேல் போடு என்று சொன்னார். அப்பொழுது எதற்கு என்று கேட்டபோது, வந்தவரை ராஜாவை பற்றி புறம் கூறினார்கள் அல்லவா, ஆனால் அவருக்கு அந்த விஷம் விழுந்தது தெரியாது, அதனால் தான் இவர்கள் மீது போடு என்று சொன்னேன் என்பதால் நேயர்களே, அடுத்தவரை கண்டு குறை கூறுவதோ புறம் சொல்வதோ சொல்லக்கூடாது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நான் இப்போதை விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.